போலிங் சரியாக போடலை, பூம்ரா இல்லைல, அதனால் பர்ஃபார்ம் பண்ணல. அந்த கோபம், கவலை. பூம்ராவோட இன்ஜுரி ஒரு கவலை. இந்த மேட்ச்சு, இந்த சீரீஸ் விடுங்க, இந்த இன்னிங்ஸு கொடுங்க. ஃப்யூச்சருக்கு இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருது இன்னும் ஒரு மாதத்தில். அவருக்கு அதுக்கு ஃபிட்டாக இருப்பாரா? அவர் இல்லாமல் ஒரு டீம், இந்தியன் டீம் எப்படி இன்டர்நேஷ்னல் லெவலில் பர்ஃபார்ம் பண்ணும்? அதுவும் டோர்னமெண்ட்டு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி இஸ் ஆல்சோ பிக் ஐசிசி டோர்னமெண்ட். ஸோ இது மூணும் இது கவலைக்குரிய விஷயம். இது நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னா 50 இன்னைக்கு when the match started today it was 50-50 only. நம்ம 40 மினிட்ஸில் 16 ரன்ஸ் தான் ஆட் பண்ணி ஃபோல்டு ஆனதுக்கப்புறம் 60-40 ஆகிடுது. அப்போ கூட 60-40 தான், 50-50 became 60-40 ஃபார் ஆஸ்திரேலியா. பட் டீம் உள்ள வரைச்சே பூம்ரா போலிங் போட போகிறலன்னு அப்போ தான் தெரிஞ்சு எல்லாருக்கும் அஃபிஷியலாக. பேட்டிங் வந்து ஆனார். நான் நேற்று கூட சொன்னோம், நம்ம பேட்டிங் ஆடுவார், ஆனால் போலிங் போடுறது தான் பெரிய விஷயம், போடுவார் என்னன்னு தெரியாதுன்னு. போலிங் போடாதுன்னு சொன்னோடனே 70-30 ஆகிடுது. ஸோ மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 70, அதாவது அவங்க இன்னிங்ஸ் சேஸ் ஆரம்பிக்கச்சே 70-30 தான் இருந்தது. ஃபஸ்ட்டு 3 ஓவரில் ஆட்டத்தையும் முடிச்சுட்டாங்க நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஃபஸ்ட்டு 3-4 ஓவரில் வெரி வெரி ஆர்டினரி bowling, வெரி மீடியோக்கர் பர்ஃபார்மன்ஸ், வெரி டிசப்பாயிண்டிங் ஷோ பை இந்தியா.